கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 46. கடந்த பதிவில் போலி இறைவாக்கினர் மற்றும் மரமும் கனியும் நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்தோம். இன்று பழி வாங்குதல் மற்றும் பொன் விதி நிகழ்ச்சிகள் பற்றி பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு போகலாம். பழி வாங்குதல். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 38 முதல் 42 வரை. உன் நண்பனை நேசித்து உன் பகைவனை பகைப்பாயாக என்று ஒரு காலத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல. அப்படி அல்ல. கடவுளுடைய புன்சிரிப்பின் ஆறுதல் மனிதனுக்கு இல்லாத அந்த காலத்திற்கு அது சரி. ஆனால் இப்பொழுது புதிய காலங்கள் வந்துள்ளன. கடவுள் மனிதனை எவ்வளவாக நேசித்துள்ளார் என்றால், அவனை ரட்சிக்க தம் வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தையானவரே இப்பொழுது பேசுகிறார். இது ஏற்கனவே ஒரு வரப்பிரசாத பொங்குதலாக இருக்கிறது. பின்னால் அவர் சமாதான மீட்பின் பலியை நிறைவேற்றுவார். அப்போது வரப்பிரசாதத்தின் பொங்குதல் மட்டுமல்ல, கிறிஸ்துநாதரை விசுவசிக்கிற ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் வரப்பிரசாதமே கொடுக்கப்படும். ஆகவே நண்பனையும் பகைவனையும் ஐக்கியப்படுத்துகிற ஒரு உத்தம தரத்திற்கு நம் அயலானுடைய சிநேகத்தை உயர்த்துவது அவசியமாகிறது. நீ அவதூறு பேசப்பட்டாயா? சிநேகி, மன்னி. நீ அடிக்கப்பட்டாயா? சிநேகி, உன்னை அடித்தவனுக்கு உன் மறு கன்னத்தையும் காட்டு. அவன் இந்த அடியை தாங்கிக் கொள்ளக்கூடிய உன்மேல் தன் கோபத்தை கொட்டியது அந்த நிந்தைக்காக பழிவாங்கக்கூடிய இன்னொருவனை தாக்குவதை விட மேல் என்று கருதிக்கொள். உன் பொருள் திருடப்பட்டதா? என்னுடைய இந்த அயலான் பேராசை பிடித்தவன் என்று நினையாதே. இந்த என் ஏழை சகோதரனுக்கு தேவை இருந்துள்ளது என்று பிறர் சிநேகத்தோடு சொல். அவன் உன் ஆடைகளை திருடியிருந்தால் உன் மேலாடையையும் அவனுக்கு கொடு. அப்போது அவனை 2 தடவை களவு செய்ய முடியாமல் நீ செய்வாய். ஏனென்றால் அவன் இன்னொருவனிடம் மேலாடை திருட அவசியம் இராது. அது ஒரு தீய பழக்கமே தவிர தேவையினால் அல்ல என்று நீங்கள் சொல்லலாம். நல்லது. அப்படி என்றாலும் நீ கொடு. அதற்காக கடவுள் உனக்கு கைமாறு அளிப்பார். தீயவன் அதற்கு உத்தரிப்பான். இது நான் நேற்று தாழ்மையை பற்றி கூறியதை உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். அப்படி திருடிய ஒருவன் தான் எப்படி நடத்தப்பட்டேன் என்பதை காணும் போது பல சமயங்களில் அவன் இருதயத்திலிருந்து அத்தீமை அகலும். அப்பாவத்தை செய்தவன் தான் களவு செய்ததை திருப்பிக் கொடுத்து அந்த திருட்டுக்காக பரிகாரம் செய்து தன்னை ரட்சித்துக் கொள்வான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, பழிவாங்குதல் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இதை தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள பொன் விதி நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 12ஆம் இறைவார்த்தை.
கூடுதல் நாணயமுடையவர்களாய் இருந்து தங்களுக்கு தேவையாய் இருப்பதை உங்களிடம் திருடாமல் உங்களிடம் கேட்கிறவர்கள் மட்டில் தாராளமாய் இருங்கள். நான் நேற்று விளக்கியபடி செல்வந்தர்கள் மட்டும் மன தரித்திரம் உடையவர்களாய் இருந்தால் வேதனையான சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அவைதான் இத்தனை மனிதனுக்கு மேற்பட்ட சங்கடங்களுக்கு காரணம். நீங்கள் எப்போதும் இப்படி நினையுங்கள், நான் ஒரு தேவையில் இருக்கும் போது உதவி மறுக்கப்பட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? இக்கேள்விக்கு உங்கள் மனம் என்ன பதில் சொல்லுமோ அதன்படி செய்யுங்கள். உங்களுக்கு என்ன செய்யப்பட நீங்கள் விரும்புவீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். உங்களுக்கு என்ன செய்யப்பட நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ அதை பிறருக்கும் செய்யாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் பாகம் 46 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.